முகப்பரு உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம். எவ்வகையானவற்றை செய்யக்கூடாது, எவ்வகையானவற்றை அதிகமாக உண்பதால் முகப்பரு அதிகரிக்கும் என்பது சம்பந்தமாக பார்த்தால், கொழும்பில் அமைந்துள்ள எங்களது பியூட்டி ஸ்கின் கிளினிக் தூர இடங்களில் வெளிநாடுகளிலோ அல்லது இலங்கையின் வெவ்வேறு பாகங்களில் இருப்பவர்களுக்கு நேரடியாக கொழும்புக்கு வந்து சிகிச்சைகள் பெற பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு உரிய சிகிச்சைகள் நாங்கள் நேரடியாக பார்த்து தேவையானவற்றை முக்கியமான ஆலோசனைகளை தருவோம். சில பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்களும் உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். முகம் சம்பந்தப்பட்ட அல்லது அழகு சம்பந்தப்பட்ட அல்லது திடீர்னு உங்களுக்கு ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இதில் தரப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எங்கே வசிப்பவர்களாக இருந்தாலும். பால் அல்லது தயிரினால் செய்யப்பெறும் உணவுப் பொருட்கள், மற்றது யோகர்ட், ஐஸ்கிரீம் போன்றவற்றை நீங்கள் உண்பதனால் இந்த முகப்பரு அதிகரித்து செல்லும். அல்லது ஆல்கஹால் பாவிக்கிறார்களாக இருந்தால் அதனாலும் முகப்பரு அதிகரிக்கும். மற்ற நீங்கள் பாவிக்கிற இந்த தலையணை ஒரு அழுக்கானதாக இருந்தால் அதில் நிறைய கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகள் மிக மிக முக்கியமாக அந்த பாக்டீரியாக்கள் இந்த முகப்பருவின் அளவை அதிகரிக்கும். அடுத்தது நீங்கள் பாவிக்கிற ஃபோன்ஸ்கள் க்ளீனாக இருக்கணும். அல்லது இன்னொருடைய ஃபோனை நீங்கள் இரவிலாக எடுத்துக்கொண்டு முகத்தில் வச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அவர் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்துடும். உங்களோட இதை எஃபெக்ட் பண்ணும். மற்றது கூடுதலாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மிக மிக முக்கியமானது. அந்த சோடா வகைகள், மற்றது நீங்கள் சாப்பிட்ற அந்த பர்கர்ஸ், இவ்வகையான உணவுப் பொருட்கள் இதுகள் உங்களோட முகப்பருவின் அளவை அதிகரிக்கும். மற்றது சில நேரத்தில் இந்த ஹோமோனல் இன்ஜெக்ஷன்ஸ்கள் இந்த கருத்தறியாமல் இருப்பதற்காக ஹோமோனல் இன்ஜெக்ஷன், ஃபேமிலி பிளானிங் டேப்லெட்ஸ்கள் பாவித்தாலும் இது என்ன செய்யும் சொன்னால் இந்த முகப்பருவின் அளவு அதிகரிக்கும். மற்றது ப்ரஷ்கள், மேக்கப் பண்ணுறதுக்காக போன உடனே மேக்கப் பண்ணுற இடத்துல என்ன செய்வாங்க, இந்த ப்ரஷ்கள் பாவிப்பாங்க. அந்த ப்ரஷ்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு பாவித்து ஒரு அழுக்கான அதுகளை நீங்கள் பாவித்த உடனே அது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். மற்றது சிலர் என்ன செய்வாங்க, மேக்கப்புகள் போட்டுக்கொண்டு அந்த மேக்கப்போடைய அப்படியே உறங்கிடுவாங்க. அதை கலட்ட மாட்டாங்க. மேக்கப்புகளை நீங்கள் ஃபஸ்ட்டாக கிளீன்சர் போட்டு அழகாக கலத்தினதுக்கு பிறகு டோனஸ் போட்டு அழகாக கலத்தணும். அவ்வாறு செய்வதனால் என்ன செய்ய மாட்டால் முழுக்க மேக்கப்பில் உள்ள பொருட்கள் எல்லாம் நீங்கும். இல்லாது போனால் அந்த மேக்கப்பில் பொருட்கள் எங்களோட சிறு சிறு துவாரங்களை பிளாக் பண்ணுறதால முகப்பரு ஏற்படுற வீதம் மிகவும் அதிகமாக இருக்கும்.